ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருந்த ஒரு வீடியோ ஆப்டிடியூட் ஸ்ட்ராட்டஜி. அதாவது இப்போ இருக்கக்கூடிய எஸ்எஸ்சி நியூ பேட்டர்னை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஷின்ஸை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது, எப்படி டெஸ்ட்டுக்கு கொஷின்ஸ் அட்டம் பண்ணுறது, எப்படி படிக்கிறது அப்படிங்கிறதே இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷனாக மாறிடுச்சு. ஓகேவா? ஏன்னா இந்த செலெக்ஷன் போஸ்ட் எக்ஸாம் முன்னாடி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கண்டிப்பாக நான் 100% பாஸ் ஆகிடுவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட இப்போ நான் பாஸ் ஆவேனா அப்படின்னு ஒரு டவுட்டில் நிற்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஏன்னா பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிடுச்சு. பேட்டர்ன் சேஞ்ச் ஆகும்போது நம்ம போயிட்டு ஒரு டெஸ்ட் போட்டோம், அந்த புது பேட்டர்னில் டெஸ்ட் போட்டோம்னா ஒரு ரீசனபிள் ஸ்கோர் வந்ததுன்னா கூட பிரச்சனை இல்லை, நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி போகலாம். ஆனால் மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படியே தலைகீழ ஆப்போசிட்டாக மார்க்ஸ் அப்படிங்கிறது வருது. 150 வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு 120 அந்த மாதிரி வருது, 130 வாங்கிட்டு இருந்தவங்க 70 80 அந்த மாதிரி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அப்போ இது நம்ம ஒரு ப்ராப்ளமாக நம்ம கன்சிடர் பண்ணாமல், இது நமக்கு ஒரு ஷார்ட் டைமில் கிடைச்ச ஒரு ஒரு என்னன்னு சொல்கிறது, அது கரெக்டாக டிஃபைன் பண்ண முடியல. ஒரு ஷார்ட் டைமில் நமக்கு வந்திருக்க ஒரு சின்ன இஷ்யூ, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றுமே கிடையாது. இது நம்ம ஃபெமிலியர் ஆகலை, அது ஒன்று தான் இஷ்யூ. நம்ம முன்னாடி இருந்த பேட்டர்னில் நம்மளால் ஒரு 150க்கு மேலே போட முடிஞ்சுது அப்படின்னா அதை நம்ம அத்தனை தடவை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன ஸ்கோர் பண்ணியிருப்பீங்களோ, இப்போ என்ன ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதுதான் நீங்கள் படிக்க ஸ்டார்டிங் டைமில் போட்டிருப்பீங்க. ஏன்னா நமக்கு ஒரு விஷயத்த கற்றுக்கிறதுக்கு டைம் எடுக்கும். ஓகேவா? ஆனால் நமக்கு இப்போ எக்ஸாமுக்கான டைமிங் அவ்வளோ இருக்கா அப்படின்னா அப்படிங்கிறது கிடையாது. ஓகே, கம்மியாக தான் இருக்குது. இந்த கம்மியான டைமில் ஒரு 20 நாள் கிட்ட தான் இருக்குது. ஓகேவா? செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் நம்ம சிஜிஎல் எக்ஸாம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் இந்த வீடியோ அப்படிங்கிறது சிஜிஎல் மட்டும் இல்லை, சிஹெச்எல் அடுத்து வர எம்டிஎஸ் எல்லாத்துக்குமே. எம்டிஎஸ்ல நமக்கு மேக்ஸ் பெருசாக தேவைப்படாது. மற்றபடி வர எல்லா எக்ஸாமுக்குமே, சிஜிஎல் சிஹெச்எல் எல்லா எக்ஸாமுக்குமே கண்டிப்பாக இதில் வர ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, உங்களோட ஸ்கோர் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகும். உடனே இம்ப்ரூவ் ஆகிடும். எனக்கு இன்னைக்கு நான் இந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு சாயங்காலம் போய் நான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணேன்னா நாளைக்கு காலையில் 150 வாங்கிடுவேன் அப்படின்னா அதுக்கு பாசிபிள் கிடையாது. ஓகேவா? இது நீங்கள் எக்ஸாம் வரைக்கும் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறைய டெஸ்ட் போடணும். அப்படி போட்டால் மட்டும்தான் பாசிபிள். அதுக்கப்புறம் ஒரு கண்டிஷன் சொல்கிறேன், இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். நான் சொல்கிற எல்லா விஷயத்தையும் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டெசிஷன் எடுங்க. உங்களோட வீக்னஸ் எப்படி இருக்குது, நீங்கள் என்ன ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்தும் நான் சொல்கிறதையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளானை கிரியேட் பண்ணுங்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இடையில ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை நீங்கள் பண்ணீங்கன்னா நான் அடுத்து ஆப்டிடியூட் சம்மந்தமான அந்த டாபிக் வைஸ் வீடியோஸ் அப்படிங்கிறது போடுறேன். முன்னாடி நான் A to Z சீரிஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு போயிட்டு இருந்தேன். ஓகேவா? நான் அது நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சிஸ்டம், இந்த மாதிரி ட்ரிக்னாமெட்ரி, மென்சுரேஷன், இந்த மாதிரி நிறைய நம்ம ஆப்டிடியூடில் சம்ஸ் போட்டிருக்கோம். அந்த மாதிரி இப்போ புது டாபிக் பேஸ் பண்ணி நம்ம ஆப்டிடியூடுக்கு வீடியோஸ் போடுறேன். அதுக்கு இந்த வீடியோவை பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்த பண்ணணும். பண்ணால் நான் அந்த வீடியோவை போடுறேன், இல்லைன்னா நான் போடல. ஏன்னா இதை ஃபுல்லாக பார்க்குறீங்கன்னா தானே அந்த விஷயம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ எவ்வளோ பேர் பார்க்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் பார்க்குறாங்க, அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நான் அந்த வீடியோ அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்கலாம். நான் இடையில சொல்கிறேன் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இஷ்யூ என்ன அப்படின்னா, இப்போ புது பேட்டர்ன் வந்திருக்கு அப்படின்னா என்ன ஆகுது, புது டாபிக்ஸ் ஆட் ஆகுது. நம்ம நிறைய புது டாபிக்ஸை படிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நம்ம முன்னாடி என்ன மாதிரியான ஒரு ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டாக இருப்போம் அப்படின்னா, நானுமே ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ்லாம் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயரை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ப்ரீவியஸ் இயரை படிச்சிங்கனாலே போதும், அதுதான் எக்ஸாமில் வருது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்போம். ஏன்னா அப்படிதான் இருந்தது. ஒரு 4-5 வருஷமா எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி வருஷம் கேட்ட கொஸ்டின்ல இருந்து ஒரு நம்பர்ஸை சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி பெருசாக ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதே இருக்காது. நம்ம போனால் எல்லாராலையும் கண்டிப்பாக நல்லா படித்த எல்லாராலையுமே ஒரு 20க்கு மேலே கண்டிப்பாக போட முடியும். 22 கொஸ்டின் 23 கொஸ்டின் போட முடியும். 1-2 கொஸ்டின் வேணால் இஷ்யூ வரலாம். மற்றபடி மேக்ஸிமம் 25 போட்டவங்க கூட இருக்காங்க. அந்த அளவுக்கு கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது ரொம்ப எல்லாராலும் அட்டன் பண்ணக்கூடிய லெவலில் தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாகவே இருக்காது. ஆனால் இப்போ எல்லாமே டைம் எடுத்துக்கிற மாதிரியான விஷயங்களாக இருக்குது. அதனால நம்ம அந்த டாப்பிக்கும் நமக்கு பிரச்சனை, அதை நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், அதை நம்ம பெருசாக ப்ராக்டிஸும் பண்ணல, அதனால நமக்கு நிறைய இஷ்யூ அப்படிங்கிறது வருது. அடுத்து ரெண்டாவது இஷ்யூ என்ன அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட். இப்போது இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராபபிலிட்டி கூட பிரச்சனை இல்லை, சீக்கிரம் போட்டுடலாம். ஆனால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் உள்ள ஆட் ஆகும்போது அதுக்கு ரொம்ப டைம் கன்சியூமிங் ஆகுது. இப்போ ஒரு குவார்டர் டிவியேஷன்லாம் கண்டுபிடிக்கும் போது நான் இப்போ இந்த பண்டிட்ஸ் லைவ் வீடியோ கூட ஒன்று போட்டிருக்கேன். அதில் அந்த எக்ஸ்பிளனேஷனில் அந்த ஒரு கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணுறக்கே எனக்கு 3 நிமிஷம் ஆகுது.
அப்போ நான் வந்து அதை சால்வ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு நிமிஷத்துக்கு மேலே ஆகும். அது நம்ம இன்னும் ஃபெமிலியர் ஆக ஆக தான் அந்த டைம் வந்து கரெக்டாக கொண்டு போக முடியும். இப்போ வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக இருக்குது. ஓகேவா, எந்த கொஷினுமே ப்ராப்பராக அப்ரோச் பண்ண முடியல. எல்லா கொஷினுமே எந்த டெஸ்ட் போட்டு பார்த்தாலும் எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க, பெரிய பெரிய ஸ்டேட்மெண்ட் கொஷினாக எடுத்து எடுத்து தான் கொடுத்துருக்காங்க. இப்போ எதையுமே நம்மளால சால்வ் பண்ணவே முடியல. சால்வ் பண்ண முடியாதுங்கிறத தாண்டி அந்த கொஷினை பார்த்தாலே நம்ம ஸ்கிப் பண்ணுற மைண்ட் செட்டில் தான் இருந்திருக்கோம் இத்தனை நாள். அதுதான் ஒன்று தெரியுது. ஒரு 4 லைனுக்கு மேலே கொஷின் இருந்தாலே அதை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம், கடைசியில் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி போனோம்னா எல்லாமே ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி எல்லா கொஷினுமே ரொம்ப டஃப்பான மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தானே நான் படிக்கவே வரேன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போன மாதிரி வந்து சொன்னாங்க. ஓகேவா, அப்போ இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நல்லா படிச்சு நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு கூட இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஸ்கோர் ரொம்ப கம்மியாகுது. ஒரு 10 மார்க் 5 மார்க்னா பரவாயில்ல, 30-40 மார்க் டிஃபரன்ஸ் வருது. 160 வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு 120 130 தான் வருது அப்படின்னா அப்போ மொத்தமாவே தலைகீழ மாறி இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அது அது ஒரு இஷ்யூ தான். ஓகேவா, இப்போ இது ஃபேஸ் பண்ற எல்லா இஷ்யூ சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து யாராலையும் ஒரு 15 கொஸ்டினுக்கு மேல அட்டன் பண்றதே பெரிய விஷயமா இருக்கு. அந்த மாதிரியான டெஸ்ட் தான் வந்து எல்லாத்துலேயுமே இருக்குது. 15 கொஷினுக்கு மேலே அட்டன் பண்ண முடியல. ஓகே, அப்போ இதெல்லாம் தான் மெயினான ஒரு இஷ்யூவாக இப்போ இருக்குது. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், புது புது டாபிக்ஸை படிக்கணும், டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கணும், லோ ஸ்கோர்லேருந்து எப்படி இம்ப்ரூவ் ஆகுறதுன்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் வந்து எப்படி 15 கொஷினுக்கு மேலே நான் அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த எல்லா விஷயத்தையும் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இந்த வருஷம் சிஜிஎல் டயர் 1 அப்படிங்கிறத நம்ம கிளியர் பண்ண முடியும். அடுத்து வர சிஹெச்எஸ்எல் நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதுக்கு வந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன படிக்கிறது, எப்படி படிக்கிறது, எந்த டாபிக் எடுத்து படிக்கிறது அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு டவுட்டா வந்து இப்போ நிக்குது. ஓகேவா, இப்போ எதை எடுத்து படிக்கலாம், இப்போ புது பேட்டர்ன் நிறைய இருக்கு, அதை எடுத்து நான் படிக்கவா அப்படின்னா நீங்க 2 செட்டா பிரிங்க. முதல்ல ஓல்டு டாபிக்ஸ், நியூ டாபிக்ஸ். நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டு இருந்த டாபிக்ஸ் இருக்கு, முன்னாடி படிச்சுட்டு இருந்திருக்குது. ஓகேவா, இப்போ புதுசா ஆட் பண்ணதுக்குன்னு தனியா ஒரு டாபிக்ஸ் வந்திருக்கு. இப்போ நான் ஓல்டு டாபிக்னு எடுக்கும்போது டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், போர்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ், இந்த மாதிரி நம்ம ஒரு டாபிக் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஓல்டு டாபிக். நியூ டாபிக்னு எடுத்துட்டேன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டியே பெர்முடேஷன் காம்பினேஷன், அதுக்கப்புறம் வந்து கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி, இந்த மாதிரி ஓல்டு டாபிக் நியூ டாபிக் 2 கேட்டகரியா நம்ம பிரிக்கலாம். முதல்ல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஓல்டு டாபிக்ல முதல்ல தெளிவா இருக்கீங்களான்னு பாருங்க. இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா இருக்கணும். இதுல வர கொஸ்டின்ஸை நீங்க 100% அக்யூரசியோட முதல்ல போடுறீங்களா அதை முதல்ல செக் பண்ணுங்க. நீங்க போட்ட ஒரு கடைசி ஒரு 5 டெஸ்ட்டோ 10 டெஸ்ட்டோ எடுங்க. 2 டெஸ்ட் 3 டெஸ்ட் எடுத்தா கூட பரவாயில்ல, ஏதோ ஒரு டெஸ்ட் எடுத்துக்கோங்க, ஒரு செட் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து மொத்தமா ரிவ்யூ பண்ணி பாருங்க எல்லாத்துலயுமே. நீங்க இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சுட்டு இருந்த அதே பழைய டாபிக் கேட்டா முதல்ல ஒழுங்கா போடுறோமா, அதுல கரெக்டா நம்ம சால்வ் பண்றோமா அப்படிங்கிறத பாருங்க. ஓகேவா, அதை நீங்க கரெக்டா இம்ப்ரூவ் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க அடுத்து நியூ டாபிக் போங்க. இல்லைன்னா நீங்க நியூ டாபிக்கே போக வேணாம், ஓல்டு டாப்பிக்கை முதல்ல முடிச்சு ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க அப்படின்னா இதுல நீங்க இப்போ டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் கொஸ்டின் எல்லாத்துலயுமே நீங்க உங்களை ஸ்கிப் பண்ணிட்டே வந்திருக்கீங்க, போடாமலே இருந்திருக்கீங்கன்னா அந்த டாபிக் எடுத்து படிங்க, அதோட ப்ரீவியஸ் இயர் சால்வ் பண்ணுங்க. ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி கேட்டிருந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்படியே தான் கேட்குறாங்க, பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. 1-2 ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்றாங்களே தவிர மற்றபடி அதே கொஸ்டின்ஸ் தான் திரும்ப வந்திருக்கு. பழைய டாபிக்ல சொல்றேன், புது டாபிக் ஆட் ஆகிறனால தான் இது கொஞ்சம் ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா மாறுது. ஓகேவா, ஒன்னொன்னா ஆட் ஆகுது, நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டு இருந்த டாபிக் ஸ்டேட்மெண்ட்டாக மாறுது, அது ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் புது டாபிக் ஆட் ஆயிருக்கு, அது ஒரு பிரச்சனை. அப்போ இது எல்லாத்துக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் தான் பெரிய இஷ்யூவா இருக்கு. ஓகே, அப்போ முதல்ல ஓல்டு டாபிக் பாருங்க, அந்த ஓல்டு டாபிக்ல இருக்க கொஸ்டின்ஸ்ல அட்டன் பண்ணுங்க. அதுல நீங்க ப்ராப்பரா இருக்கீங்க, எனக்கு அதுல இஷ்யூ கிடையாது, எனக்கு புது டாபிக் தான் போட முடியல அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, செகண்ட் ப்ரிஃபரன்ஸா புது டாபிக் வைங்க, அதுக்கப்புறம் அதை படிங்க. ஓகேவா, இதை நீங்க தொடவே வேணாம்னு நான் சொல்லலை, இந்த நியூ டாபிக்ஸை தொடவே வேணாம்னு சொல்லலை. முதல்ல இந்த நியூ டாபிக்ஸ்க்கான ஃபார்முலாஸ் எல்லாம் படிச்சு எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா, தனியாக எடுத்து எழுதி வச்சுட்டு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன பண்ணுங்க, இந்த ஓல்டு டாபிக்கை முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதை ஒரு 1 வீக் நீங்க இதுல இருக்க எல்லாத்தையும் சால்வ் பண்ணி ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க அப்படின்னா எந்த இஷ்யூ இல்லை, எனக்கு ஓல்டு டாபிக்லாம் நான் தெளிவாக போடுறேன் அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுங்க, அடுத்து ஒரு 1 வீக் 2 வீக்ஸ்க்கு வந்து இந்த ரிமைனிங் இருக்கிறத நமக்கு சால்வ் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு மொத்தமே ஒரு 3 வீக்ஸ்க்குள்ள தான் இருக்கு டைமே, அதுல வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி தான் போடணும். அப்போ ஒரு வாரம் வந்து இந்த ஓல்டு டாபிக் படிங்க, ஒரு வாரம் நியூ டாபிக் படிங்க. அந்த லாஸ்ட் 1 வீக் வந்து நீங்க உங்க எக்ஸாம் டேட்டை பொறுத்து நீங்க பிளானை கூட மாத்திக்கலாம். லாஸ்ட் 1 வீக் ஃபுல்லா நீங்க கம்ப்ளீட்டா ஃபுல் டெஸ்ட் மட்டும் போட்டுட்டே இருங்க. ஓகே, அந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். இப்போதைக்கு இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது பண்ணுங்க.
இந்த ஓல்டு டாபிக் உங்ககிட்ட நிறைய சோர்சஸ் இருந்திருக்கும். நியூ டாபிக் தான் நமக்கு சோர்சஸ் பிரச்சனை. ஓகே, நிறைய பேர் ஆனால் வீடியோஸ் போடுறாங்க. நீங்கள் அதில் ஏதாவது ஒரு சேனலை ஃபாலோ பண்ணால் கூட ஓகே தான். ஏன்னா இல்லை நிறைய சேனல்ஸ் போட்டிருக்காங்க. தமிழ்லையுமே ஒரு 2 சேனல் எல்லாம் போட்டிருக்காங்க. நீங்கள் அந்த மாதிரி சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட வரும். இப்போ இதுக்கு நம்ம வீடியோ போடணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஓகேவா, இந்த டாபிக்ஸ்லாம் இந்த புது டாபிக்ஸ்க்குலாம் நான் வீடியோ போடணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கமெண்ட்ல வந்து I will become CGL officer. I will become CGL officer this year அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. I will become a CGL officer in this yearனு போடுங்க, இந்த வருஷம். ஓகேவா, இதுக்கு கிராமர் மிஸ்டேக்லாம் தேடக்கூடாது. இது அப்படியே டைப் பண்ணி போடுங்க. I will become a CGL officer this year. இந்த வருஷம் நான் கண்டிப்பாக CGL ஆஃபீஸர் ஆவேன் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இது பண்ணீங்கன்னா நான் வந்து அடுத்த இந்த டாப்பிக்கோட வீடியோ அப்படிங்கிறது போடுறேன். ஓகேவா, இது எல்லாரும் கரெக்டாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு விஷயம், அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் கிடையாது. அடுத்தது டைம் மேனேஜ்மெண்ட். இப்போது நம்ம என்னென்ன டாபிக் படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது பார்த்தாச்சு. ஆனால் டெஸ்ட் போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. முன்னெல்லாம் என்ன பண்ணுவோம், ஒரு 55 நிமிஷத்துக்கு டெஸ்ட்டை போட்டுட்டு கடைசி 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் என்ன பண்ணுவோம், தெரியாத கொஷின்லாம் போய் பார்ப்போம். இப்போ அப்படிலாம் கிடையாது. ஒரு ரவுண்டு போய் முடிக்கும் போதே டெஸ்ட் முடிஞ்சிருது, அவ்வளோதான். ஒரு சில கொஷின்லாம் பார்க்க கூட முடிய மாட்டேங்குது, அந்த மாதிரி ஆகுது. ஓகே, அப்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி செக்ஷனல் வைஸாக டைமிங்கை பிரிக்கணும். நான் ஆல்ரெடி இந்த நியூ பேட்டர்ன்லேயே வந்து எப்படி டெஸ்ட் அட்டன் பண்ணணும், நான் எப்படி டெஸ்ட் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம இந்த புது பேட்டர்னை பேஸ் பண்ணி டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணணும். அப்போது லாஸ்ட் 20 மினிட்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக தெரியாத டாபிக்ஸ் வைக்கணும். லாஸ்ட் 20 மினிட்ஸ் ஓகேவா. அப்போ நான் முதல் 40 மினிட்ஸ் என்ன பண்ணணும், இப்போ நான் லாஸ்ட் 20 மினிட்ஸ் இது பண்ண போகிறேன். முதல் 40 மினிட்ஸ் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸில் ரீசனிங். ஓகே, ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸில் ரீசனிங்கில் அந்த பெரிய டாபிக்ஸில் அட்டன் பண்ணாதீங்க, புதுசாக வர மாதிரி. இப்போ இந்த பெரிய பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதை ஸ்டேட்மெண்ட் அசம்ஷன் ஆர்குமெண்ட் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை அட்டன் பண்ணாதீங்க. ஓகே, அதுக்கான வீடியோஸ் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் கிரிட்டிக்கல் ரீசனிங்க்கு, அது பார்த்துக்கோங்க. இப்போது அந்த மாதிரியான பெரிய பெரிய ஸ்டேட்மெண்ட் வருது, பசில் வருது, அதாவது சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் வந்துச்சுன்னா அதை ஸ்கிப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஸ்கிப் பண்ணுங்க. நம்ம ஆல்ரெடி பழைய பேட்டர்னில் பார்த்துட்டு இருக்க கொஷின்ஸ் வந்துச்சு, இல்லை பார்த்தோன்னே இது கொஞ்சம் 2 லைனில் முடிகிற மாதிரி இருக்குது, ஈஸியாக இருக்குது அப்படின்னா அதை போடுங்க. இல்லைன்னா டைம் எடுக்கிற மாதிரி இருந்தாலே போடக்கூடாது. நீங்கள் போகும்போதே இது டைம் எடுக்கிற மாதிரி இருக்குது, அப்போ இதை ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு தான் போகணும். இல்லை நான் இதை எப்படியாவது சால்வ் பண்ணுவேன், இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து இந்த ஒரு செக்ஷன் சால்வ் பண்ண போதில் 4 செக்ஷன் போட போகிறோம். அப்போ எல்லா செக்ஷனில் இருக்க கொஷினையும் நம்ம ஒரு தடவையாவது பார்த்துருக்கணும். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு 60 கொஷின் வந்திருக்கும் கண்டிப்பாக எக்ஸாமில். அந்த 60 கொஷினை நம்ம கரெக்டாக பார்த்து சால்வ் பண்ணணும். அதை சால்வ் பண்ணாலே 120க்கு மேலே வந்துடும். நம்ம அதை பண்ணாமல் என்ன பண்ணுவோம்னா தெரியாத கொஷினில் ரொம்ப நேரம் போராடிட்டு தெரிஞ்ச கொஷின்லையும் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிடுவோம். அதனால முதல்ல என்ன பண்ணுங்க, தெரிஞ்ச கொஷின் எல்லாம் சால்வ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்தில் ரீசனிங்கில் உங்களுக்கு எவ்வளோ கொஷின் தெரியுதோ அவ்வளோ போடுங்க. எனக்கு 6லேருந்து 7 கொஷின் தான் போட முடியுது, போதும். 10 தான் போட முடியுது, போதும். 10 நிமிஷத்தோட ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்து போங்க. இந்த மைண்ட் செட்டை முதல்ல கொண்டு வாங்க. நான் 25 சால்வ் பண்ண போகிறேன், நான் ஹையஸ்ட் ஸ்கோர் பண்ண போகிறேன்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா முடியாது. டைம் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் ரீசனிங் உங்களால் எவ்வளோ கொஷின் போட முடியுதோ அதோட போட்டுட்டு ஸ்டாப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போயிடுங்க. இதில் எதெல்லாம் ஸ்கிப் பண்ணணும், ரொம்ப பார்த்தோன்னே இதெல்லாம் ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஸ்கிப் பண்ணு, நெக்ஸ்ட் அப்படின்னு போயிடுங்க. ஓகேவா, ஒரு 10லேருந்து 15 கொஷின் அட்டன் பண்ணுங்க. முதல்ல அட்டன் பண்ணிட்டு அடுத்தது போயிடுங்க. அடுத்த ஜிஎஸ் கொஷின் எப்படி கேட்குறாங்களோ அதை பொறுத்து தான். ஓகேவா, அடுத்த 10 நிமிஷத்தில் ஜிஎஸ் வந்து முடிச்சிடுங்க. ஓகேவா, அடுத்த 10 நிமிஷத்தில் ஜிஎஸ் வந்து முடிச்சிடுங்க. ஜிஎஸ்ல வந்து நமக்கு ஒரு சில ஒவ்வொருத்தருக்கும் அது வந்து இது வேரி ஆகும். ஒரு 5லேருந்து 7 கொஷின்ஸ் பேசிக்காக எல்லாராலையும் போட முடியும். அதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 12 கொஷின் நல்லா ஜிஎஸ் தெரிஞ்சவங்க போட முடியும். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் போடுங்க. ஸ்டேட்மெண்ட் கொஷினில் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, அதை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்து போயிடுங்க. இப்போ ரிமைனிங் எனக்கு 20 மினிட்ஸ் இருக்குது. இந்த 20 மினிட்ஸில் என்ன பண்ணுங்கள், 15 மினிட்ஸ் ஆப்டிடியூடுக்கு வச்சுக்கோங்க. ஆப்டிடியூட்லேயுமே உங்களுக்கு தெரிஞ்ச கொஷினை மட்டும் சால்வ் பண்ணுங்கள். ஓகேவா, ஆப்டிடியூடில் உங்களுக்கு தெரிஞ்ச கொஷினை தாண்டி எதையுமே தொட வேணாம், தெரிஞ்ச கொஷினை மட்டும் தெளிவாக போடுங்க. ஓகேவா, 15 மினிட்ஸில் எவ்வளோ கொஷின் உங்களால் போட முடியுதோ அதை மட்டும் போடுங்க. ரிமைனிங் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கா, அந்த 5 மினிட்ஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கிலீஷ் செக்ஷன் வாங்க. இங்கிலீஷ் செக்ஷனில் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இருந்ததுன்னா அதை விட்டுருங்க. அதை விட்டுட்டு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஒரு 5 கொஷின் வருமா, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஒரு கிளாஸ் டெஸ்ட் ஒரு 5 கொஷின் வரும். இந்த 5 கொஷினை விட்டுட்டு ரிமைனிங் இருக்க 20 கொஷினை எவ்வளோ சீக்கிரம் சால்வ் பண்ண முடியுதோ சால்வ் பண்ணுங்க.
ஓகே, உங்களால் 5 நிமிஷத்தில் எவ்வளோ கொஷின் போட முடியுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக வந்து போடுங்க. ஓகே, இங்கிலீஷுங்கனால பார்த்தோன்னே ஒன்று ரூலை சொல்லிடலாம், இல்லை ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜம்பிள் சென்டென்ஸாக இருந்தால் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா, ஜம்பிள் சென்டென்ஸ்க்கு மட்டும் தான் டைம் எடுக்கும், மற்றதுக்கெலாம் வந்து ரூல் தெரிஞ்சிருந்தால் டக்குன்னு போயிடலாம் அடுத்தது. ஓகே, அப்போது 5 மினிட்ஸில் உங்களால் எவ்வளோ கொஷின் போட முடியும் அப்படின்னு பார்க்கும்போது ஒருத்தருக்கு இது வேரி ஆகும். இப்போ ஒரு 15 கொஷின் போட முடியுதுன்னு வச்சுக்கோங்க, 20ல் ஒரு 10லேருந்து 15 கொஷின், இந்த கொஷின்ஸை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள். ஓகேவா, அப்போ எனக்கு 40 மினிட்ஸ் அப்படிங்கிறது முடிஞ்சிச்சு. இந்த 40 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ரிமைனிங் இன்னும் என் கையில் எவ்வளோ இருக்குது, 20 மினிட்ஸ் இருக்குது. இந்த 20 மினிட்ஸை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸில் நீங்கள் உங்களுக்கு ரீசனிங்கில் நீங்கள் டைம் எடுத்த கொஷின், அதாவது இந்த கொஷின் வந்து எனக்கு டைம் எடுக்கும் அப்படின்னு இருந்ததை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள், பொறுமையாக சால்வ் பண்ணுங்க. ஏன்னா உங்கள் கையில் 10 நிமிஷம் இருக்குது. ஓகேவா, அந்த மாதிரியான கஷ்டமான கொஷின்ஸை இந்த மாதிரி பொறுமையாக சால்வ் பண்ணால் மட்டும்தான் மிஸ்டேக் இல்லாமல் போட முடியும். ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட்லாம் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து நம்ம போடணும். அதனால் அதுக்கு வந்து நமக்கு தனியாக ஒரு டைம் தேவைப்படும். ஓகேவா, இந்த டைமிங்கில் அதை முடிச்சிடலாம். அடுத்தது இதில் இந்த 10 நிமிஷத்தில் அதை மட்டுமே சால்வ் பண்ணிருக்கூடாது, ஒரு 6 மினிட்ஸ் அந்த மாதிரி இதை எடுத்துகிட்டு அடுத்ததுக்கு போயிடணும். ஓகே, 6 மினிட்ஸ்க்குள்ளே இந்த ரிமைனிங் கொஷின்ஸையும் சால்வ் பண்ணிடுங்க. சால்வ் பண்ணிட்டு அதே மாதிரி ஆப்டிடியூடுக்கு வாங்க. ஆப்டிடியூட்லேயும் உங்களுக்கு தெரியாத கொஷின்ஸை சால்வ் பண்ணுங்கள். இதுக்கு மொத்தமாக சேர்ந்து இந்த 10 மினிட்ஸ் மட்டும் பத்தாது, இன்னொரு 5 மினிட்ஸ் கூட சேர்த்து எடுத்துக்கோங்க. நம்ம இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸ் வச்சுக்கலாம். ஓகேவா, இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸில் நம்ம என்ன பண்ணணும், இந்த தெரியாத கொஷின்ஸ் எங்கெல்லாம் ஸ்கிப் பண்ணீங்களோ அதெல்லாம் தேடி 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 அதை பார்த்துட்டு வந்துடணும். ஓகேவா, அப்போ ரீசனிங்கும் ஆப்டிடியூடும் இந்த தெரியாத கொஷினுக்கு ஒரு 15 நிமிஷம் வச்சுக்கோங்க. இதில் நம்ம சால்வ் பண்ணணும். அப்போ இது போக இன்னொரு 5 நிமிஷம் இருக்கா, இந்த 5 நிமிஷத்தில் என்ன பண்ணணும்னா எகெயின் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் விட்டுட்டு வர சொன்னேன்னா ஒரு 5 கொஷின் விட்டுட்டு வர சொன்னேன், அந்த 5 கொஷினை வந்து இங்கே சால்வ் பண்ணுங்க. ஓகேவா, லாஸ்ட் 5 நிமிஷம் பொறுமையாக அந்த பேராகிராஃபை ரீட் பண்ணி எவ்வளோ பொறுமையாக சால்வ் பண்ண முடியுமோ சால்வ் பண்ணி அந்த 5 கொஷினை போடுங்க. ஓகேவா, இப்படி அட்டம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட அட்டம்ப்ட் முதல்ல இன்க்ரீஸ் ஆகும். ஃபஸ்ட்டு விஷயம் சேஞ்ச் ஆகிறது உங்களோட அட்டம்ப்ட் இன்க்ரீஸ் ஆகும், நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் அக்யூரசி பர்ஃபெக்டாக இருக்கும். மற்ற டைமை விட இந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா அக்யூரசி பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் முதல்ல ரவுண்டில் தெரிஞ்ச கொஷின், ஈஸியான கொஷின்லாம் தேடி பிடிச்சி போட்டுட்டீங்க, அப்போ அதெல்லாம் பர்ஃபெக்டாக போட்டிருப்பீங்க. அடுத்தது லாஸ்ட் 15 மினிட்ஸில் நான் ரீசனிங் ஆப்டிடியூட் போடணும்னு சொன்னேன்னா, அப்போ அந்த டைமில் போடும்போது அந்த கொஷின்ஸ்லாம் பொறுமையாக சால்வ் பண்ணியிருப்பீங்க. எனக்கு இன்னும் டைம் இருக்குது, 15 நிமிஷம் நான் ஒதுக்கியிருக்கேன், அப்போ அந்த 15 நிமிஷத்தில் இந்த கொஷினை சால்வ் பண்ண போகிறேன்னு உங்கள் மைண்ட் செட்டே வந்து என்னால் இதுக்குள்ளே போட முடியும் இந்த டைமிங்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் அதை வந்து சால்வ் பண்ண முடியும். அப்போது இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து இதுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்கும். ஓகேவா, இது நான் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, நான் இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பண்ணி பார்க்கும்போது என்னால் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியுது, அக்யூரஸியும் மெயின்டைன் பண்ண முடியுது. ஓகேவா, அப்போ இதை வந்து நீங்கள் முதல்ல இதுக்கு மைண்ட் செட் கொண்டு வரணும், அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். ஒரு சிலர் நினைப்பாங்க இதெல்லாம் நான் எப்படி போட முடியும், அப்பெல்லாம் முடியாது, எப்படி 10 நிமிஷத்தில் என்னால் ரீசனிங் போட முடியும், 5 நிமிஷத்தில் எப்படி என்னால் இதை போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. யாருக்கெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு தோணுதோ அவங்க என்ன பண்ணுங்க, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண பாருங்க. ஓகேவா, அடுத்தது இப்போ நான் எல்லாம் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்தது ஹவு டு அட்டம் டெஸ்ட்னு சொல்ல வந்தேன், அதை வந்து நான் டேட்டா இதிலே சொல்லிட்டேன், எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஓகேவா, அப்போது நம்ம இப்போ முன்னாடி போட்டிருந்த மாதிரி போடாமல் இப்போ என்ன பண்ணுறோம், ரெண்டு பேட்டர்னாக வந்து மாற்றுறோம். ஃபஸ்ட்டு 40 நிமிஷம் வந்து தெரிஞ்ச கொஷினை 4 செக்ஷன்லையும் முடிச்சுட்டு வந்துட்டு லாஸ்ட் 20 நிமிஷத்தில் நம்ம தெரியாத கொஷினை நம்ம பொறுமையாக சால்வ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி தான் நம்ம பிரிக்கணும். இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதை ரெகுலராக என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். ஒன்று இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைனா ஆல்ரெடி நீங்கள் கொண்டு போயிட்டு இருக்க பேட்டர்னை ரெகுலராக கொண்டு போங்க. ஏதாவது ஒன்றை சூஸ் பண்ணி அதை பர்ஃபெக்டாக ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் ஒரு வாரம் ஒரு பிளான் போட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்காது. ஓகேவா, இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை நோட் பண்ணி வச்சு உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதை நான் அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு சொல்லலை. ஓகேவா, உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது ஜீரோ கெஸ் ஒர்க். இப்போ இந்த கெஸ் ஒர்க் அப்படிங்கிற விஷயத்தையே இப்போதைக்கு பண்ணாதீங்க. ஓகேவா, நீங்கள் லாஸ்ட்டு ஒரு 1 வீக் இருக்கும்போது நீங்கள் அந்த கெஸ் ஒர்க்லாம் போய்க்கலாம். இது 4.5ன்னு வருது அதனால நான் 5ன்னு போட்டுறேன், 10ன்னு வருது அதனால் பக்கத்தில் இருக்க நம்பர் 11ன்னு போட்டேன். இந்த மாதிரி ஒரு ரீசனே இல்லாமல் வந்து ஒரு ஆப்ஷனை சும்மா கொடுத்துட்டு வர்றது. ஆப்டிடியூடில் மட்டும் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஆப்டிடியூடை பொறுத்த அளவுக்கு 100% அக்யூரசி இருக்கணும். 8 கொஷின் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 8 கொஷினுக்கு ஆன்சர் வந்துருக்கணும். இல்லைனா அந்த கொஷினை தொடக்கூடாது, மற்ற கொஷினை தொடக்கூடாது. இதுதான் இப்போதைக்கு இருக்க மைண்ட் செட்டாக இருக்கணும். ஏன்னா கட் ஆஃப் வந்து ஒரு 160 170 போக போகிறதில்ல, நிறைய அட்டெம்ப்ட் போட போகிறதுக்கு. போடுற கொஷின் நம்ம அதில் தெளிவாக போடணும். அதை முதல்ல கொண்டு வந்துட்டு ஒரு 130 உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக வருது, இல்லை 120 கன்சிஸ்டண்ட்டாக வருது அப்படின்னா எந்த டெஸ்ட் போட்டாலும் வரணும். எந்த லைவ் டெஸ்ட் போட்டாலும் 110க்கு மேலே வரணும்.
அப்படி வந்தா மட்டும் என்ன பண்ணுங்க, கெஸ் ஒர்க்ல போடுங்க. எனக்கு 2 ஆப்ஷன்ல இதுதான் தோணுது, இந்த கொஸ்டின் வந்தாலே எனக்கு இப்போ 40% ஆன்சர் வரும் அப்படின்ற மாதிரி தோணுதுன்னா போடுங்க, பிரச்சனை இல்லை. ஆனா 110 120ங்கிறது வந்திருக்கணும். வந்தா மட்டும் அந்த கெஸ் ஒர்க்குக்கு போங்க. மற்றபடி நீங்க எங்க வீக்கா இருக்கீங்களோ அதை படிச்சு இம்ப்ரூவ் பண்ணுங்க. கெஸ் ஒர்க் பண்ணி உங்களுக்கு ஒரு யூஸ்மே கிடையாது. நீங்க இதுல கெஸ் ஒர்க் பண்ணி இன்கேஸ் டயர் 1 கிளியர் ஆனாலும் டயர் 2க்கு என்ன பண்ணணும், படிச்சு தான் ஆகணும். படிக்காம அங்க போய் கெஸ் ஒர்க் பண்ணியே நான் போயிருவேன்னா வாய்ப்பே கிடையாது. நீங்க படிச்சு அந்த ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ண பாருங்க. ஓகே, நான் சும்மா போட்டு எனக்கு 4 கொஸ்டின் வந்துருச்சு, சந்தோஷம். நான் சும்மா அட்டன் பண்ணேன், எனக்கு 10 கொஸ்டின் வந்துருச்சு, நான் வந்து 100 வாங்கிட்டேன் அப்படின்னு பெருமை பேசுறதுக்கு ஒரு யூஸ்மே கிடையாது. கண்டென்ட்டை படிச்சு கண்டென்ட்டை வச்சு கொஸ்டின் அப்ரோச் பண்ண பாருங்க. அது மட்டும்தான் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும், கன்சிஸ்டன்சியை கொடுக்கும். கன்சிஸ்டன்ட் மார்க் இம்ப்ரூவ் ஆகிறது இதனால மட்டும் தான் நடக்கும். ரெகுலராக நம்ம படித்து அதை அப்ரோச் பண்ணி போட்டுகிட்டே இருந்தோம்னா நம்ம ஸ்கோர் ஒரே மாதிரி இருக்கும். நம்ம கெஸ் ஒர்க் போட்டோன்னா ஒரு நாள் 130 வரும், ஒரு நாள் 80 வரும், சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். ஏன்னா ஒரு நாள் வந்து ஏதோ ஒன்று ஃப்ளூக்கில் வந்து அது கரெக்டாக வந்துருச்சு, இன்னொரு நாள் தப்பாக தான் வரும், மேக்ஸிமம் தப்பாக தான் வரும். அதனால் கெஸ் ஒர்க் இல்லாமல் முதல்ல சால்வ் பண்ணுங்கள் எக்ஸாமை. அதுக்கப்புறம் வந்து முதல்ல வந்து இப்போதைக்கு 15லேருந்து 18 கொஸ்டின் அட்டன் பண்ணி அதை 100% அக்யூரஸியை மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களோட டார்கெட் 25 போடுறதா இருக்க வேணாம். இப்போதைக்கு 18 கொஸ்டினை முதல்ல போடுங்க. 18 கொஸ்டினை போட்டு இதில் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் ஆகுது, நான் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் ஆகுது அப்படின்னா என்னால் 18 கொஸ்டின் ரெகுலராக போட முடியுது அப்படின்னா மட்டும் என்ன பண்ணுங்க, நீங்கள் அடுத்தது என்னென்ன பண்ணால் எந்தெந்த டாப்பிக்கை நான் படித்தேன்னா இன்னும் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இந்த ஓல்டு டாப்பிக்கை படித்தாலே என்னால் 10லேருந்து 15 கொஸ்டினுக்குள்ளே போட முடியும். ரிமைனிங் 10 கொஸ்டின் தான் எனக்கு புது டாப்பிக்காக இருக்கும். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், முதல்ல ஓல்டு டாப்பிக்கை முதல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதில் வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினே கேட்டாலும் என்ன ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ண தெரியணும். ஏன்னா நம்ம அந்த பேட்டர்னில் ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான், ஆனால் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கனால நமக்கு அதை அப்ரோச் பண்ணுறதுக்கு மனசு வர மாட்டேங்குது, அவ்வளோதான். ஓகே, அப்போ என்ன பண்ணுங்க, இது எல்லாத்தையும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க. ஒன்று இந்த பிளானை ஃபாலோ பண்ணுங்க, இல்லை நீங்கள் ஒரு பிளானை ஃபிக்ஸ் பண்ணி அதையாவது ஃபாலோ பண்ணுங்க. ஏதாவது ஒன்று பண்ணி எப்படியாவது இம்ப்ரூவ் பண்ணி இந்த வருஷம் வேலைக்கு போயிடணும். ஓகேவா? நம்ம பிளானை மட்டும் போடுறத பார்த்துக்கிட்டே இருந்துட்டு யார்ட்டையா போய் ஸ்ட்ராட்டஜி வீடியோ போடுங்க யார்ட்டையும் கேட்டுட்டு இருக்காதீங்க. ஏதாவது ஒரு பிளானை ஃபிக்ஸ்டாக வச்சுட்டு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் அதிகப்படுத்துங்க. நீங்கள் எத்தனை வீடியோ பார்த்தாலும் அதில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் உங்களுக்கு வரப்போகிறது இல்லை. ஒரு ஐடியா கிடைக்கும், இன்னொருத்தர் பேசும்போது அவர் ஒரு ஐடியா சொல்லுவார், நான் பேசும்போது நான் ஒரு ஐடியா சொல்லுவேன், எல்லாரும் ஒரு ஐடியா சொல்கிறது தான். ஆனால் நீங்கள் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இம்ப்ரூவ் ஆகும். 4 ஸ்ட்ராட்டஜி வீடியோ பார்த்தா டெஸ்ட்டில் 20 கொஸ்டின் மேலே போட முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் முடியும். நிறையா செக்ஷனல் டெஸ்ட் போடுங்க, புது பேட்டர்னை பேஸ் பண்ணி போடுங்க, ஓல்டு டாப்பிக்கை ஸ்ட்ராங் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நியூ டாபிக் படிங்க. நான் சொன்ன மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி டைம் அலாட்மெண்ட், இந்த செக்ஷனுக்கு நான் இவ்வளோ தான் டைம் கொடுப்பேன் அப்படிங்கிற டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். முதல்ல ஃபிக்ஸ் பண்ணாமல் சும்மா ரேண்டமாக ஏதோ ஒரு டைமிங்கில் டெஸ்ட் போட்டுட்டு இருந்தீங்கன்னா அது அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணவே முடியாது. உங்களுக்கு டைம் பத்தாது, என்ன பண்ணாலும் டைம் பத்தாது, அப்படி தான் இருக்கும். நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ண முடியும். எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல். ஓகே, தேங்க்யூ.